எப்பவுமே நீங்க சிக்கனை வச்சு சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் கபாப் செய்றீங்களா? அட என்னங்க நீங்க, நான் சொல்ற மாதிரி ஹனி சிக்கனை பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க. இதுல ஸ்வீட் வேணுமா ஸ்வீட் இருக்கு, காரம் வேணுமா காரமும் இருக்கு, எல்லாமே இதுல இருக்கு. ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மைதா. இதே வெளியே போய் ஹனி சிக்கனை சாப்பிட்டோம்னா 200 கிட்ட ஆகும். அதே டேஸ்ட்ல வீட்லயே பண்ணிடலாம். அதை சொல்லி கொடுக்க தான் நான் இருக்கேன்ல. ஒரு டிஷ்ஷை பார்த்தோம்னா இது சாப்பிடுறது ஈஸி, செய்யறது கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது நீங்க செய்யும் போது தான் தெரியும் ஈஸியா கஷ்டமானு. அதே மாதிரி தான் இந்த ஹனி சிக்கனும் அவ்வளவு ஈஸியா பண்ணி முடிச்சிட்டேன். அதே கடாயில லைட்டா எண்ணெய் ஊத்திட்டு, எப்பா அந்த பூண்டை மட்டும் தீய விட்டுறாதீங்க, மொத்த டிஷ்ஷும் ஃபிளாப் ஆயிடும். அப்புறம் கமெண்ட்ல வந்து ப்ரோ நீங்க செஞ்ச மாதிரி தான் நானும் பண்ணேன், நல்லாவே வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஹனி பாத்தீங்கன்னா கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்வீட் ஆயிடும். லைட்டா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் அதுல ஆட் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஸ்வீட் காரம் எல்லாமே இதுல இருக்கும்னு, அதுக்கேத்த மாதிரியே சால்ட் அண்ட் சுகர். உண்மையா சொல்றேன், ஏதோ ரத்தத்துல கரிய பிரட்டி ஏத்த மாதிரி இருக்கு பாக்க. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மிட்டாவா இருக்கு. சாப்பிடும் போது அந்த ஹனியோட ஃபிளேவர் ஃபீல் ஆகும் பாருங்க, வேற மாதிரி. ஸ்வீட்டு காரம் எல்லாமே இதுல இருக்கு. அதான் இந்த ஹனி சிக்கன்.